بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, ஆலமுல் மலாயிகத்துல் அப்ரார், பரிசுத்தமான மலக்குகளின் உலகம் என்ற இந்த தொடர் கல்வி வகுப்பிலே சென்ற வகுப்புகளில் சேவல்கள் மலக்குமார்களை பார்த்திருக்கிறது. அப்போது அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அருளை கேளுங்கள். கழுதை கத்தும்போது கழுதை ஷைத்தானை பார்த்து விட்டது, ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை உங்களுக்கு நாம் எடுத்துரைத்தோம். மலக்குமார்கள் நாம் அவர்களை பார்க்க முடியாவிட்டாலும் மனித உருவில் நம்மிடத்திலே வரும்போது அவர்கள் வந்திருப்பதை நம்மால் அறிய முடியுமா என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை உங்களுக்கு நாம் எடுத்துரைத்தோம். அந்த மலக்குமார்களை நிஜ தோற்றத்தில் மனிதர்களால் பார்க்க முடியுமா, அது சம்பந்தமான செய்திகளை உங்களுக்கு நாம் எடுத்து சொன்னோம். சில மனிதர்களிடத்தில் விசேஷமாக மலக்குமார்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்களை உங்களுக்கு முந்தைய வகுப்புகளிலே நாம் எடுத்து சொல்லியிருக்கிறோம். மலக்குகளை நிஜ தோற்றத்தில் யார் பார்த்திருக்கிறார்கள்? யார் பார்த்திருக்காங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிஜ தோற்றத்திலே பார்த்திருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்திருக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு எத்தனை இறக்கைகள் இருந்தது? 600 இறக்கைகள் இருந்தது. சரி, மலக்குகளை இறுதியாக சென்ற வகுப்புல மலக்குகளை கனவிலே பார்க்க முடியுமா அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழ் கபரில் வேதனை செய்யப்படுகின்ற மனிதர்கள் யார் யார், அவர்களை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
மனித உருவத்தில் வருகை தந்து மலக்குமார்கள் அந்த காட்சிகளை எல்லாம் எடுத்துரைத்தார்கள் என்ற செய்தியை உங்களுக்கு சென்ற வகுப்பிலே நாம் சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த கனவுல எந்த இரண்டு மலக்குமார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே மனித உருவத்தில் பார்த்தாங்க? எந்த இரண்டு மலக்குமார்கள்? ஜிப்ரீல், மீகாயில். அஹ்சன்த், பாரக்கல்லாஹு லக். அந்த கனவிலே யார் யாருக்கு என்னென்ன தண்டனைகள் வழங்கப்பட்டது, எதற்காக அந்த தண்டனைகள் வழங்கப்பட்டது? ஒரு ஆள் ஒரு ஆன்சர் சொல்லுங்க. நிறைய விஷயங்களை சொன்னோம், ஒரு ஆள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எது நினைவுக்கு வருதோ அதை சொல்லுங்க. இல்ல சரியா பதில் வரலையா? வெளியே வர ட்ரை பண்ணுவாங்க, ஆனா வர முடியாது. அவங்க யாரு? அதாவது குறுகலான முகப்பு வாயுடைய அடுப்பு, அதன் அடிப்பாகம் பெரிதாக இருக்கும், அதிலே கீழே நெருப்புகள் எரிந்து கொண்டிருக்கும், அதுல சில நிர்வாணமான ஆண்களும் பெண்களும் கிடப்பாங்க. அந்த நெருப்பு அணையும் போது உள்ளே செல்வார்கள், நெருப்பு எரியும் போது வெளியே வருவதற்கு முயற்சிப்பார்கள், ஆனால் வெளியே வர அவர்களால் முடியாது. அவர்கள் யார்? விபச்சாரம் செய்த ஆண்களும் பெண்களும். சரி, வேற என்ன சொன்னோம்? ஏன் எதுக்கு அப்படின்னா, நீங்க அப்பதான் நம்ம கிளாஸுக்கு உள்ளால கொஞ்சம் என்டர் ஆகுவீங்க, அதுக்காகத்தான் இந்த கொஸ்டின். இரத்த ஆறு, ஒருவர் இரத்த ஆற்றிலே மிதந்து கொண்டிருந்தார், கரையிலே ஒருவர் இருந்து கல்ல கொண்டு எரிஞ்சாங்க. அவர் யார்? வட்டி வாங்கி தின்னக்கூடியவர். அப்புறம் பெரிய பாறாங்கல், ஒருவர் படுத்திருந்தார், அவருக்கு அருகிலே ஒருவர் பெரிய பாறாங்கல் எடுத்து தலையில போட்டுக்கிட்டே இருந்தார். அவர் யார்? குர்ஆனை பெற்றிருந்தும் அதை செயல்படுத்தாதவர். இரவிலே தூங்கிக் கொண்டிருந்தார், பகலிலே குர்ஆனை அவர் தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தல. ஓகே, அடுத்து யாரு? ஒருவருடைய தாடையில் அந்த இரும்பு கொக்கிகளை கொண்டு அந்த தாடை கிழிக்கப்படுகிறது. பின்பக்கம் தாடை கிழிக்கப்படுகிறது, முன்பக்கம் சரியான உடனே முன்பக்கம் கிழிக்கப்படுது. இது நடந்துகிட்டே இருக்கு. அவர் யார்? பொய்யை உலகத்திலே பரப்பி கொண்டிருந்தவர். அனைத்து மக்களுக்கும் அந்த பொய் சென்றடைகின்ற வரை அந்த பொய்யை பரப்பிட்டே இருந்தவர். சரி, இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே கண்ட காட்சிகள். மனித உருவத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகை தந்து இந்த காட்சிகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்யறாங்க? கனவுல காட்டுறாங்க. அந்த கனவுல தான் யாரை பார்க்கறாங்க? எந்த நபியை பார்க்கறாங்க? எந்த நபியா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்க்கறாங்க. நோட்ஸ் எடுக்கலையா அன்னைக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்யறாங்க? பார்க்கறாங்க. அவர்களுக்கு அருகில சில பிள்ளைகள் இருந்தார்கள். அதுல ஒரு மனிதர் நெருப்பை மூட்டி கொண்டிருந்தார். அவர் யார்? மாலிக். ஒரு முதியவர் நெருப்பை மூட்டி கொண்டிருந்தார். அவர் யார்? நரகத்தின் தலைமை காவலரான மாலிக். சரியா? ஹைர். இப்ப அடுத்த கிளாஸுக்கு போகலாமா? எல்லாரும் நம்மோடு இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? ஹைர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கனவிலே மலக்குமார்களை மனித உருவிலே பார்த்தார்களோ, அதுபோன்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார் அவர்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் இல்லையா? அவங்க சகோதரி பெயர் என்ன? சகோதரி பெயர் என்ன? ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் என்ன உறவு முறை வரும்? மனைவி. இப்போ நீங்க எல்லாரும் நம்மளோட இருக்கிறீங்க. ஹைர். சரி, அப்ப அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒருவர் ஒரு கனவு கண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எடுத்துரைப்பது வழக்கமாக இருந்தது. யாரும் கனவு காணவில்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கண்ட கனவை என்ன செய்வாங்க? மக்களுக்கு எடுத்து சொல்வார்கள். நான் ஆசைப்பட்டேன், நான் ஒரு கனவு காண வேண்டும், அந்த கனவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எடுத்து சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? சொல்றாங்க. நான் திருமணமாகாத ஒரு இளைஞனாக இருந்தேன்.
மஸ்ஜிது நபவியில தான் நான் படுத்து தூங்கக்கூடியவனாக இருந்தேன். ஒரு நாள் நான் கனவிலே ஒரு காட்சியை கண்டேன். 2 வானவர்கள் என்னை பிடித்து நரகத்திற்கு கொண்டு சென்றார்கள். எப்படி கிணற்றுக்கு தடுப்பு சுவர் இருக்கின்றதோ அதுபோன்று நரகத்திற்கும் அதை சுற்றி சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டிருந்தது. அப்ப அந்த நரகத்திற்கு அருகிலே நான் சென்றபோது அந்த நரகத்தை பார்த்த அந்த நரகத்திலே எனக்கு அறிமுகமான சில மக்களும் மனிதர்களும் அந்த நரகத்திலே கிடந்திருந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் நரகத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடினேன். நரகத்தை விட்டும் பாதுகாக்கும்படி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்தேன்? பிரார்த்தனை செய்தேன். அப்போது என்னை ஒரு மலக்கு சந்தித்தார். அவர் என்னிடத்திலே சொன்னார், ஒருபோதும் நீங்கள் பீதி அடைய மாட்டீர்கள், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று ஒரு மனிதர் ஒரு மலக்கு சொன்னார். அப்ப இந்த கனவுக்கு என்ன விளக்கம்? இந்த கனவை பற்றி சொல்ல வேண்டுமே என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியான ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இந்த கனவை சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த கனவை குறித்து விவரிக்கிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அப்துல்லா இப்னு உமர் அவர் ஒரு சிறந்த மனிதர். அவர் இரவின் ஒரு பகுதியில் தொழக்கூடியவராக இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படி சொல்லி என்ன செய்யறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை சொன்னார்களோ அன்று அந்த இரவிலே குறைந்த நேரம்தான் நான் தூங்கக்கூடியவனாக இருந்தேன். அப்ப மற்ற நேரத்தில் அவர்கள் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி என்ன செய்கிறோம்? சஹீஹுல் புகாரில 1121வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். இந்த ஹதீஸிற்கு விளக்கம் அளிக்கும் போது முஹம்மது பின் அல் அகீல் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரியான கனவுகள் மார்க்கத்தின் ஆதாரமாக ஆகிவிடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காணக்கூடிய கனவு மார்க்கத்தின் ஆதாரம், அது வஹீயின் அடிப்படையிலானது. ஆனால் இந்த மாதிரியான கனவு நற்செய்திகளை தெரிவிப்பதற்காகவோ எச்சரிக்கை செய்வதற்காகவோ மனதிலே ஊசலாட்டங்களை கொண்டதாகவோ இருக்கும். மார்க்க சட்டங்களை அறிவதற்கான மூலாதாரமாக இதை எடுத்துக்கொள்வது தெளிவான தவறாகும். ஏன்னா நிறைய சூஃபிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சில மூடர்கள் அவர்களுடைய கனவுல ஷைத்தான் தோன்றுகின்றான். ஷைத்தான் தோன்றி தன்னை ஒரு மலக்காக சொல்லி அல்லாஹ் எதையெல்லாம் தடை செய்திருக்கின்றானோ அதை செய்யும்படி கட்டளையிடுகின்றான். எதையெல்லாம் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றானோ அதை விடும்படி தூண்டுகின்றான். அந்த மனிதனின் ஈமானை கெடுத்து அவனை நாசத்திலே தள்ளிவிடுகின்றான். நாம் அல்லாஹ்விடத்திலே இது சம்பந்தமாக பாதுகாப்பு தேட வேண்டும் என்று அல் மலாயிகத்துல் முகர்ரபூன் என்ற நூலிலே முஹம்மது அகீல் அவர்கள் என்ன செய்றாங்க? இதை பதிவு செய்கிறார்கள். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த காலத்துல கனவு காண முடியுமா முடியாதா? கனவு காண முடியும். கனவு பற்றிய பாடம் என்று சஹீஹுல் புகாரில ஒரு தனி தலைப்பே இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பதிவு செய்திருக்கிறாங்க. கனவுக்கு விளக்கம் அளிக்கக்கூடியது ஒரு பெரிய கலை. இந்த காட்சியை கண்டால் அதற்குரிய விளக்கம் என்ன, இந்த காட்சியை கண்டால் அதற்குரிய விளக்கம் என்ன என்று கனவுக்கு விளக்கம் அளிக்கக்கூடியவர்கள் இன்றும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சஹீஹுல் புகாரில ஒரு தனி தலைப்பே என்ன செய்கின்றது? வருகின்றது. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, நாம இந்த மலக்குமார்களுடைய இந்த தலைப்போடு நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னன்னா, இன்றைக்கு ஒருவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு கனவிலே தோன்றினார்கள், எனக்கு அதை சொன்னார்கள் இதை சொன்னார்கள் என்று மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புதிதாக ஒருவர் சொன்னால் அவர் பார்த்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்ல, யாரை பார்த்திருக்காரு? ஷைத்தானை. சரியா? ஏன்னா கனவின் பெயரால் இன்றைக்கு மக்கள் வழிகெடுக்கப்படுகிறார்கள். சூஃபிகள் என்று சொல்லிக்கொண்டு கனவின் பெயரால் மக்களை மார்க்கத்தை விட்டும் தூரமாக்கக்கூடிய, மார்க்கத்தின் கடமைகளை இல்லாமலாக்கக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பதை என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம்.
அதனால இந்த விஷயங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் மலக்குமார்களை பார்ப்போமா? 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 பார்க்க மாட்டோமா? இல்ல, இந்த உலகத்திலே பார்ப்போம். ஆனா அதுதான் நம்முடைய கடைசி பார்வையாக இருக்கும். அதுதான் நம்முடைய கடைசி பார்வையாக இருக்கும். மலக்குகளை பார்த்ததை குறித்து அடுத்தவர்களிடத்தில் சொல்லக்கூடிய வாய்ப்பு கூட நமக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான்? தரமாட்டான். பாருங்க, மரணத்தின் போது, உயிர் பறிக்கப்படும் போது மலக்குமார்களை மனிதர்கள் நிஜ தோற்றத்திலே, அந்த மலக்குல் மௌத்தை அல்லாஹ் எந்த உருவத்திலே படைத்தானோ அந்த உருவத்திலே பார்ப்பார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த உயிர் தொண்டை குழியை அடையும் போது நீங்க பாருங்க, உயிர் காலிலிருந்து அப்படியே வந்து தொண்டை குழியை அடைந்து கண்கள் வழியாக வெளியேறும். ஜனாசாவுடைய தொடர் கல்வி வகுப்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதலாவது கடமையாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, மரணித்தவருடைய பார்வை நிலை குத்தி நிற்கும். அந்த பார்வை திறந்த நிலையில், கண்கள் விரிந்த நிலையில் இருக்கும். கண்கள் வழியாகத்தான் உயிர் பிரியும். அந்த ரூஹை பார்வை பின்தொடர்கிறது. அப்படி இருக்கும்போது முதல்ல செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, அந்த கண்களை கசக்கி மூட வேண்டும். இல்லையா? கண்களை கசக்கி மூட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க இத. அப்ப பார்வை, அந்த ரூஹ் பிரியும் போது அந்த ரூஹை பார்வை பின்தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு. மலக்குல் மௌத்த மூமினாக இருந்தாலும் காஃபிராக இருந்தாலும் அநியாயக்காரர்களாக இருந்தாலும் எல்லோரும் என்ன செய்வாங்க? மலக்குல் மௌத்தை பார்ப்பார்கள். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மூமினுக்கு மரணம் வரும்போது அந்த மலக்கு அழகிய தோற்றத்திலே அவனுக்கு காட்சி தருவார்கள். நஸல இலைஹி மலாயிகத்து மினஸ் ஸமா, வானத்திலிருந்து மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். பீதுல் உஜூஹ், அவர்களுடைய முகங்கள் எல்லாம் வெண்மையாக இருக்கும். கஅன்ன உஜூஹஹுமுஷ் ஷம்ஸ், சூரியனை போன்று பிரகாசமான வெண்மையான முகத்தோடு மலக்குமார்கள் வானத்திலிருந்து என்ன செய்கின்றார்கள்? அவனிடத்திலே வருகை தருகின்றார்கள். மஅஹும் கஃபனும் மின் அக்ஃபானில் ஜன்னah, மூமின்களுடைய உயிர்களை கைப்பற்றக்கூடிய வானவர்களிடத்தில் சுவனத்து கஃபன் துணிகள் அவர்களிடத்திலே இருக்கும். வஹனூத்தும் மின் ஹனூத்தில் ஜன்னah, சொர்க்கத்து நறுமணங்களை அவர்கள் வைத்திருப்பார்கள். ஹத்தா யஜ்லிசு மின்ஹு மத்தல் பஸர், அந்த உயிர் பிரிகின்ற அந்த வேளையில், மரணம் தொண்டை குழியை அடைகின்ற அந்த வேளையில் அவனுடைய பார்வை, அவன் பார்க்கின்ற தூரத்திலே அந்த மலக்குகள் அமர்ந்திருப்பார்கள். சும்ம யஜீஉ மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம், மலக்குல் மௌத் என்ன செய்வாங்க? வருவாங்க. ஹத்தா யஜ்லிஸ இன்த ரஅஸிஹி, அவனுடைய தலைக்கு பக்கத்தில் இருப்பார்கள். மூமின்களாக இருந்தால் மிகவும் எளிமையாக இலகுவான முறையிலே அவனுடைய உயிர் கைப்பற்றப்படும். முஸ்னத் அஹ்மதுல 18733வது செய்தியாக இடம்பெறுகிறது. ஒரு காஃபிராக இருந்தால், நாமெல்லாம் இன்னைக்கு பார்க்கிறோம், காஃபிர்கள் ஆட்சி செய்கின்றார்கள், ஆட்சி கட்டிலே அமர்ந்து கொண்டு உலகத்திலே பல்வேறு விதமான குழப்பங்களை ஏற்படுத்துகின்றார்கள், மனித இனத்தை படுகொலை செய்கின்றார்கள், மக்களுடைய வீடுகளை இடிக்கின்றார்கள், ஒரு சமூகத்தின் மீது அநியாயமான முறையில் தீவிரவாத பட்டத்தை சுமத்துகின்றார்கள், ஒரு சமூகத்திற்கு எதிரான துர்பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் அழிவே இல்லையா? இவர்களை எல்லாம் அல்லாஹ் அழித்து விட மாட்டானா? இப்படியான கொடுமைகளை முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே என்று எல்லோரும் கவலைப்படுகின்றோம். மரண நேரத்திலே இவர்களுடைய நிலைமையை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், நாமெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத தண்டனைகளை அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? இவர்களுக்கு கொடுப்பான். பாருங்க, நஸல இலைஹி மினஸ் ஸமாஇ மலாயிகத்துன் சூதுல் உஜூஹ் மஅஹுமுல் மசூஹு ஃபயஜ்லிசூன மின்ஹு மத்தல் பஸர்,
காஃபிர்களுடைய உயிர்களை கைப்பற்றும் போது அந்த மலக்குமார்கள் வானத்திலிருந்து வருவார்கள். அவர்களுடைய தோற்றமே பயங்கரமாக இருக்கும். கருப்பான அந்த உருவத்திலே அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் கொண்டு வரக்கூடிய கஃன் துணி இருக்கின்றதே, அது நரக நெருப்பின் துணியாக இருக்கும். நரக நெருப்பின் துணியாக இருக்கும். அவனுடைய பார்வை எட்டுகின்ற தூரத்திலே அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அதற்கு பிறகு உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குல் மௌத் வருகை தந்து அவனுக்கு தலைமாட்டிலே அமர்ந்திருப்பார்கள். மிக கடுமையான முறையில் காஃபிர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல காஃபிர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவது, மூமின்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதை பற்றி சொல்லும்போது, அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து ஸாலிமி அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே அநீதமிழைத்தவர்களுடைய உயிர்களை மலக்குமார்கள் கைப்பற்றும் போது ஃபஅல்கவுஸ் ஸலம, அந்த மலக்குமார்களிடத்தில் அந்த மனிதன் என்ன செய்வான், சமாதானத்தை கோருவான். மா குன்னா நஅமலு மின் சூ, இந்த உலகத்திலே வாழும்போது எல்லா விதமான அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் செய்து கொண்டு வாழ்ந்த அந்த மனிதன், மலக்குகள் அந்த உயிரை கைப்பற்றும் போது சமாதானத்தை கோரி சொல்வார்கள், மா குன்னா நஅமலு மின் சூ, எந்த விதமான பாவத்தையும் எந்த விதமான தீமையையும் நாங்கள் செய்யவில்லை. அல்லாஹ் சொல்றான், பலா இன்னல்லாஹ அலீமும் பிமா குன்தும் தஅமலூன். அதை கட் பண்ணி விடுங்க. பலா இன்னல்லாஹ அலீமும் பிமா குன்தும் தஅமலூன். அப்படி அல்ல, இந்த உலகத்திலே நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான். ஃபதுகுலு அப்வாப ஜஹன்னம காலிதீன ஃபீஹா ஃபலபிஸ மத்வல் முத்தகப்பிரீன், நரகத்தின் வாயில்களில் நீங்கள் புகுந்து என்றென்றும் அதிலே நிலையாக இருந்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 16வது அத்தியாயத்தினுடைய 28, 29வது வசனங்களிலே சொல்கின்றான். இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான் பாருங்கள், வமன் அظلمு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன், அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்துரைப்பவனை விட மிகப்பெரிய அநியாயன் யார் இருக்க முடியும். அவ் கால ஊஹிய இலைய வலம் யூஹா இலைஹி, தனக்கு வஹி இறக்கப்படாமல் தனக்கு வஹி இறக்கப்பட்டதாக சொல்பவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும். வமன் கால சஉன்ஸிலு மிஸ்லு மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை போன்று நானும் இறக்குவேன் என்று சொல்லக்கூடியவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும். வலவ் தரா இதில் ஸாலிமூன ஃபீ கமராத்தில் மௌத், அநியாயக்காரர்கள் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றும் போது அந்த சக்கராத்தினுடைய அந்த வேளையில் அவர்கள் அந்த உயிர்களை கைப்பற்றக்கூடிய அந்த வேளையில வல் மலாயிகத்து பாசித்து ஐதீஹிம், மலக்குமார்கள் தங்களுடைய கரங்களை விரித்து அக்ரிஜு அன்ஃபுஸகுமுல் யௌம துஜ்ஸௌன அஸாபல் ஹூன், உங்களுடைய உயிர்களை நீங்கள் கொடுங்கள், இன்றைக்கு இழிவு தரும் வேதனை உங்களுக்கு கூலியாக கொடுக்கப்படும். பிமா குன்தும் தகூலூன அலல்லாஹி கைரல் ஹக், அல்லாஹ்வின் மீது நீங்கள் உண்மை அல்லாததை கூறிக்கொண்டிருந்தீர்கள். வகுன்தும் அன் ஆயாத்திஹி தஸ்தக்பிரூன், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை புறக்கணித்து பெருமையோடு இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்வான், அநியாயக்காரர்களுடைய உயிர்களை மிக கடுமையாக பலவந்தமாக அல்லாஹு தஆலா மலக்குல் மௌத்தின் மூலமாக கைப்பற்றுவான். 6வது அத்தியாயத்தினுடைய 93வது வசனம். ஆனால் மூமின்களாக இருந்தால் அவர்களுடைய உயிர்கள் எப்படி கைப்பற்றப்படும், அவர்களுக்கு எப்படியான ஆறுதல் வார்த்தைகள் சொல்லப்படும். இந்த உலகத்தில் இந்த உடலில் இருந்து உயிர் பிரியும் போது எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு மிகப்பெரிய கவலைகள் இருக்கும். தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன்னுடைய சந்ததிகளின் நிலை என்னவாகும், தன்னுடைய மரணத்திற்கு பிறகு
தன்னுடைய குடும்பத்தின் நிலை என்னவாகும் என்ற இந்த கவலை இல்லாத எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது. தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன்னுடைய மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கும், கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கவலைப்படாத எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது. அந்த கவலை உணர்வு, அந்த வருத்தம் அந்த மரணத்தின் போது அவனுக்கு இருக்கும். நல்லவனாக இருந்தால், மூமினாக இருந்தால், பாருங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், தங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று கூறி சும்மஸ்தகாமு, அதிலே இஸ்திகாமத்தாக உறுதியாக யார் இருக்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்கி அல்லா தகாஃபு, நீங்கள் பயப்பட வேண்டாம், வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வஅபிஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சொர்க்கம்தான் என்று அவர்கள் சுபச்செய்தி சொல்லுவார்கள். சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று சுபச்செய்தி சொல்வார்கள். அல்லாஹு தஆலா 41வது அத்தியாயத்தினுடைய 30வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இது போன்று இறையச்சமுடையவர்களுடைய உயிர்களை கைப்பற்றும் போதும் அல்லாஹு தஆலா இது போன்ற ஆறுதல் வார்த்தைகளை சொல்வதாக 16வது அத்தியாயத்தினுடைய 30 to 32வது வசனம் வரைக்கும் என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, وقال الذين لا يرجون لقاءنا, நம்மை சந்திப்பதை ஆதரவு வைக்காதவர்கள், لولا انزل علينا الملائكه او نرى ربنا لقد استكبروا في انفسهم واتوا عتوا كبيرا, மறுமை நாளை நம்மை சந்திப்பதை யார் நம்பவில்லையோ, ஆதரவு வைக்கவில்லையோ, எங்கள் மீது நேரடியாக மலக்குகள் இறக்கப்பட்டிருக்க வேண்டாமா, அல்லது எங்கள் இறைவனை நாங்கள் பார்க்க வேண்டாமா என்று இவர்கள் கேட்கிறார்கள். இவர்கள் தங்களை மிகப்பெரிய பெரிதாக எண்ணிக்கொண்டார்கள். அவர்கள் அளவு கடந்து வரம்பு மீறிய பேச்சுக்களை பேசுகின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான். யௌம யரவுனல் மலாயிகத, அந்த நாளிலே மலக்குமார்களை அவர்கள் பார்ப்பார்கள். லா புஷ்ரா யௌமஇதின் லில் முஜ்ரிமீன், குற்றவாளிகளுக்கு எந்த விதமான நற்செய்தியும் இல்லை. வயகூலூன ஹிஜ்ரம் மஹ்ஜூரா, தடுத்துக் கொள்ளுங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் சப்தமிடுவார்கள். ஆனாலும் அது பயனளிக்காது என்று 25வது அத்தியாயத்தினுடைய 21, 22வது வசனங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று அல்லாஹ் தஆலா சொல்றான் 21வது அத்தியாயத்தினுடைய 103வது வசனம், 13வது அத்தியாயத்தினுடைய 23, 24வது வசனம், இந்த வசனங்களில் எல்லாம் அல்லாஹ் தஆலா நல்ல மக்களை குறித்தும் அவர்களுடைய உயிர்களை கைப்பற்றுவதை குறித்தும் அல்லாஹ் தஆலா விரிவாக என்ன செய்கின்றான், பேசுகின்றான் என்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப மலக்குமார்களை யார் பாப்பா, யார் பாப்பா? மனிதர்களாகிய நாம் எல்லோரும் பார்ப்போம். நல்லவர்களாக இருந்தாலும் பார்ப்போம், கெட்டவர்களாக இருந்தாலும் பார்ப்போம். ஆனா பார்த்த காட்சியை பிறரிடத்திலே சொல்ல முடியுமா? முடியாது. அதுதான் நம்முடைய கடைசி பார்வையாக என்ன செய்யும், இருக்கும் என்பதை பார்க்கின்றோம். சரி, இந்த மலக்குமார்கள் அதிக ஞானமுடையவர்கள், கண்ணியமானவர்கள் என்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா சொல்றார், லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கொஞ்சமும் மாறு செய்ய மாட்டார்கள், அவனுடைய கட்டளை அப்படியே கட்டுப்பட்டு நடப்பார்கள். லா யஸ்பிகூனஹு பில் கௌலி வ ஹும் பி அம்ரிஹி யஅமலூன், அவர்கள் அவனை முந்திக் கொண்டு பேச மாட்டார்கள், அவர்கள் அவனுடைய கட்டளைக்கு அப்படியே கட்டுப்பட்டு செயல்படுவார்கள் என்று 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனம், 21வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனம். அதுபோன்று யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம் வ யஃஅலூன மா யுமரூன், 16வது அத்தியாயத்தினுடைய 50வது வசனம், அவர்கள் தங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய இறைவனுக்கு பயந்து அவனுடைய கட்டளையை அப்படியே செய்து கொண்டிருப்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். மலக்குமார்கள் எந்த அளவுக்கு அல்லாஹுவை பயப்படுவார்கள் என்பதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியில சொல்றாங்க. இன்ன நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال இதா கலல்லாஹுல் அம்ர ஃபிஸ் ஸமா, வானத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை தீர்மானித்து விட்டால், லரபத்தில் மலாயிகத்து பி அஜ்னிஹத்திஹா குதுஆனன் லிகௌலிஹி, அல்லாஹ்வுடைய அந்த பேச்சுக்காக
மலக்குமார்கள் தங்களுடைய இறக்கைகளை பணிவோடு அவர்கள் என்ன செய்வார்கள், அதை அடித்துக் கொள்வார்கள். கஅன்னஹு சில்சிலத்துன் அலா சஃப்வானின், ஒரு பாறைக்கு மேல் சங்கிலியை அடிக்கும் போது எப்படியான ஒரு ஓசை எழுமோ அதுபோன்று மலக்குமார்கள் அச்சத்தின் காரணமாக தங்களுடைய இறக்கைகளை என்ன செய்வார்கள், அடிப்பார்கள். ஃபைதா ஃபுஸ்ஸிஅ அன் குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்கள் அச்சத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கும். வைதா ஃபுஸ்ஸிஅ அன் குலூபிஹிம், அவர்களின் உள்ளங்களிலிருந்து அச்சம் அகற்றப்படும் போது காலு கேட்பார்கள், மாதா கால ரப்புக்கும், சில மலக்கிட்ட கேட்பாங்க, உங்களுடைய இறைவன் என்ன சொன்னான். காலு லில்லதி காலல் ஹக் வஹு அலியுல் கபீர், அவன் உண்மையை சொன்னான், அந்த அல்லாஹ் மிக உயர்ந்தவன், மிக பெரியவன் என்று பதிலளிப்பார்கள். சஹீஹுல் புகாரில 4800வது செய்தியாக 7481வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. வானுலகத்தில் வஹீயின் மூலம் அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்தில் பேசும்போது அந்த வார்த்தைகளை கேட்டு மலக்குமார்கள் அதிர்ந்து விடுகின்றார்கள். அவர்களுடைய உள்ளங்களில் அந்த அச்சம் அகற்றப்பட்டு குரல் ஓய்ந்து விடும்போது இறைவனுடைய சத்திய வார்த்தையை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதுக்கு பிறகு அவங்க கேட்பாங்க, மாதா கால ரப்புக்கும், உங்களுடைய இறைவன் என்ன சொன்னான். காலு அல் ஹக், அல்லாஹ் உண்மையை சொன்னான் என்று அந்த மலக்குமார்களில் சிலருக்கு பதிலளிப்பார்கள். சஹீஹ் புகாரில 7481வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, மலக்குமார்கள் மட்டுமல்ல, மலக்குமார்களின் தலைவராக இருக்கக்கூடிய, மலக்குமார்களின் தலைவர் யார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் விண்ணுலக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த மேராஜுடைய பயணத்தின் போது மலக்குகளின் உயர்ந்த ஒரு கூட்டத்தை கடந்து சென்றேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் இற்றுப்போன தரையின் விரிப்பை போன்றிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சில்சிலத்துல் அஹாதீஸு ஸஹீஹால 2289வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மலக்குமார்கள் அவர்கள் மிகப்பெரிய கல்விமான்கள். பாருங்க, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல அமா வல்லாஹி இன்னி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அமா வல்லாஹி இன்னி லஅக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹு, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களை விட நான் அதிகமாக அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவன், அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடியவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அதிகமாக அஞ்சக்கூடியவன் என்று சொல்றாங்க, என்ன காரணம் சொல்லுங்க. ஏனென்றால் நம் எல்லோரையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக அறிந்து வைத்திருந்தார்கள். அதனால தான் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, லவ் தஅலமூன மா அலமு லஹித்தும் கலீலன் வலபகைத்தும் கஸீரா, நான் அறிந்திருந்ததை போன்று நீங்கள் அறிந்திருந்தால் குறைவாக சிரித்திருப்பீர்கள், அதிகமாக அழுதிருப்பீர்கள். குறைவாக சிரித்திருப்பீர்கள், அதிகமாக அழுதிருப்பீர்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, அந்த நபிக்கு வஹ்யை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்கள் எவ்வளவு அறிவுடையவர்களாக இருந்திருப்பார்கள், அல்லாஹுவை அறிந்தவர்களாக இருந்திருப்பார்கள். அதனாலதான் மலக்குமார்கள் அல்லாஹுவை அதிகம் பயப்படக்கூடியவர்களாக, அதிகம் அஞ்சக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மலக்குமார்களை குறித்த அடுத்த ஒரு நம்பிக்கை, அவர்கள் கண்ணியமானவர்கள். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளையும் நிறைய பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்றான், அல்லாஹு யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ருசுலம் வ மினன் நாஸ் இன்னல்லாஹ ஸமீஉன் பஸீர். மலக்குமார்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதர்களை தேர்வு செய்து கொண்டிருந்தான். அதுபோன்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மலக்குகளும் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருப்பதை பற்றி அவர்கள் ஒருபோதும் குறைவாக எண்ணியதே கிடையாது. அதுபோன்று அல்லாஹு தஆலா சொல்றான், பி ஐதி சஃபரா கிராமின் பரரா,
குர்ஆனை எழுதக்கூடிய கைகளினால் அது எழுதப்பட்டது. அவர்கள் மிகவும் கண்ணியமானவர்கள். இந்த குர்ஆன் முதல்ல எங்க எழுதப்பட்டது? லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே எழுதப்பட்டது. எழுதியவர்கள் யார்? கண்ணியமான மலக்குமார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? 80வது அத்தியாயத்தினுடைய 15, 16வது வசனத்தில் சொல்றான், கண்ணியமான மலக்குமார்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் கைகளினால் எழுதினார்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? சொல்லி காட்டுகின்றான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரை அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. மஸலுல்லதி யக்ரஉல் குர்ஆன் வ ஹுவ ஹாஃபிதுன் லஹு மஅஸ் ஸஃபரத்தில் கிராமில் பரரா. சரளமாக குர்ஆனை மனனமிட்டு சரளமாக ஓதக்கூடியவர்கள் கண்ணியம் நிறைந்த மக்களோடு இருப்பார்கள், மலக்குகளோடு இருப்பார்கள். மலக்குகள் கண்ணியமானவர்கள். அதுபோன்று அல் மாஹிரு பில் குர்ஆன் மஅஸ் ஸஃபரத்தில் கிராமில் பரரா. குர்ஆனை நன்கு மனனமிட்டு தங்குதடையில்லாமல் ஓதக்கூடியவர்கள் அவர்கள் கண்ணியமான மலக்குகளோடு இருப்பார்கள் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை பார்க்கிறோம். மலக்குமார்கள் கண்ணியமானவர்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். குர்ஆனுடைய ஓசையை மலக்குமார்கள் நேசிக்கக்கூடியவர்கள், அதை தேடி வரக்கூடியவர்கள் என்பதை என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மா இஜ்தமா கௌமின் ஃபீ பைத்தின் மின் பியூத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய இல்லங்களில் எந்த ஒரு இல்லத்திலே யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதப்படுகின்றதோ, வயத்ததாரசூன பைனஹும், ஒருவருக்கொருவர் படித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் மீது இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸக்கீனா, அவர்கள் மீது சக்கீனத் மன அமைதி இறங்குகிறது. வ கஷியத்துஹுமுர் ரஹ்மா, ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றது. வ ஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றார்கள். வ தக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹு, மலக்குகளிடம் அல்லாஹ் இவர்களை நினைவு கூறுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு நபித்தோழர் என்ன செய்றாங்கன்னா, சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகின்றார்கள். என்ன சூரா? சூரத்துல் கஹ்ஃப். எந்த நாள் நாம் ஓதுவோம்? வெள்ளிக்கிழமை. எல்லோரும் ஓதுறீங்களா? சப்தம் பதில் எல்லாரும் ஓதணும். சூரத்துல் கஹ்ஃப ஓதும்போது அந்த அத்தியாயத்தை அவர் ஓதி கொண்டிருக்கிறார். அவருக்கு அருகில் நீண்ட 2 கயிறுகளால் குதிரைகள் கட்டப்பட்டிருந்தது. அதை ஒரு மேகம் சூழ்ந்து வட்டமிட்டு கொண்டிருந்தது. அதனால் அந்த குதிரை மிரள ஆரம்பித்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த செய்தியை வந்து சொன்ன உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, குர்ஆனை ஓதிய காரணத்தினால் இறங்கிய அமைதிதான் அது என்று சொல்றாங்க. அப்ப சூரத்துல் கஹ்ஃப். அதுபோன்று இதுக்கு முன்னால இன்னொரு நபித்தோழரை பத்தி சொன்னோம். யார் அது? உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்க என்ன சூரா ஓதுனாங்க? என்ன சூரா ஓதுனாங்க? சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ராவை ஓதிக்கொண்டிருக்கும் போதுதான் குதிரை மிரள ஆரம்பித்தது இல்லையா? அந்த சம்பவத்தை உங்களுக்கு ஏற்கனவே சொன்னோம். அப்போ எங்கெல்லாம் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அங்கெல்லாம் யார் வருகை தருகின்றார்கள்? யார் வருகை தருகின்றார்கள்? மலக்குமார்கள் வருகை தருகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய வீடுகளில் இப்போதைய நிலையில மலக்குமார்கள் வருகை தருகிறார்களா, ஷைத்தான்கள் வருகை தருகிறார்களா என்பதை உங்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டு விடுகின்றேன். நம்முடைய வீடுகளில் குர்ஆன் ஓதப்படுகிறதா அல்லது இசையுடன் கூடிய பாடல்கள் பாடப்படுகிறதா, சினிமா சீரியல்கள் பார்க்கப்படுகிறதா? உங்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டு விடுகின்றேன். இந்த சப்தங்கள், இந்த இரைச்சல்கள், இந்த அதிர்வான சப்தங்கள் கேட்கும் போது நம்முடைய வீடுகளுக்கு மலக்குமார்கள் வருகை தருவார்களா? வருகை தருவார்களா? வருகை தரமாட்டார்கள். அப்ப குர்ஆன் ஓதும் போது யார் வருகை தருகிறார்கள்? மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள். இது போன்ற சப்தங்கள் நம்முடைய வீடுகளிலே ஒலிக்குமாயானால், இசை போன்ற சப்தங்கள் ஒலித்துக் கொண்டிருந்தால் அந்த வீடுகளுக்கு யார் வருகை தருகிறார்கள்? ஷைத்தான்கள் வருகை தருகிறார்கள். குர்ஆன் ஓதினால் மலக்குமார்கள் வருகை தருவார்கள். இசை போன்ற இரைச்சல்கள் நம்முடைய வீடுகளிலே ஒலித்துக் கொண்டிருந்தது என்றால்
ஷைத்தான்கள் வருகை தருவார்கள். அப்ப நம்ம வீட்டுக்கு மலக்கு வரணுமா ஷைத்தான் வர வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். பாருங்க கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல் துலக்கும்படி கட்டளையிடக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு அடியான் பல் துலக்கி அவன் தொழுகைக்காக எழுந்து நின்றால் அவனுக்கு பின்னால் மலக்கு நின்று கொண்டு அவனுடைய ஓதுதலை கேட்பார். அவ தொழுகையில நாம எப்படி குர்ஆன் ஓதணும்? நம்முடைய உதடும் நாவும் என்ன செய்யணும்? அசையணும். நாம ஏற்கனவே வணக்க வழிபாடுகளின் வகைகள் என்ற தலைப்பின் கீழ் பேசும்போது என்ன சொன்னோம்? நாவினால் செய்கின்ற வணக்க வழிபாடுகள்ல உதடும் நாவும் அசைய வேண்டும் இல்லையா? திக்ர் செய்யும் போது உதடும் நாவும் அசைய வேண்டும். குர்ஆன் ஓதும் போது உதடும் நாவும் அசைய வேண்டும். தஸ்பீஹ், தஹ்லீல், தக்பீர், தஹ்மீத், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், உதடும் நாவும் அசைய வேண்டும். அப்ப இந்த மாதிரி குர்ஆனை ஒருவர் தொழுகையில உதட்டையும் நாவையும் அசைத்து ஓதிக்கொண்டிருக்கும் போது அவருக்கு பின்னால் நின்று கொண்டு மலக்கு அந்த ஓதுதலை கேட்பார். அவரை நெருங்கி தன் வாயை அவரின் வாயில் மலக்கு வைப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆனில் இருந்து அவர் வாயிலிருந்து வெளியேறும் எந்த வசனமும் மலக்கின் குடலை அடையாமல் இருப்பதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எனவே குர்ஆனுக்காக உங்களுடைய வாய்களை நீங்கள் சுத்தம் செய்து கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்னதுல் பஸார்ல 603வது செய்தியாக, சஹீஹ் அத்-தர்கீப் வத்-தர்ஹீப்ல 215வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அப்ப குர்ஆன் ஓதுவதற்கு முன்பாக மிஸ்வாக் செய்து கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? மிஸ்வாக் செய்து கொள்ள வேண்டும். இது முஸ்தஹப், ஒரு விரும்பத்தக்க காரியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவை நினைவூறக்கூடிய சபைகளுக்கு யார் வருகை தருகின்றார்கள்? மலக்குமார்கள் வருகை தருகின்றார்கள். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஜும்மாவுடைய நாள் வந்து விட்டால் மலக்குகள் மஸ்ஜிதினுடைய நுழைவாயிலிலே நின்று கொண்டு முதலாக உள்ளே நுழைவருடைய பெயர் அதை என்ன செய்யறாங்க? பதிவு செய்யறாங்க. அடுத்து நுழையக்கூடியவர்களுடைய பெயரும் பதிவு செய்யப்படுகிறது. இப்படியே இமாம் புறப்பட்டு வந்துவிட்டால், இமாம் மிம்பரிலே ஏறிவிட்டால், மலக்குகள் தங்களுடைய ஏடுகளை சுருட்டிவிட்டு அல்லாஹுவை நினைவுபடுத்தும் அந்த சொற்பொழிவை செவிதாழ்த்தி கேட்பதற்காக அவர்கள் பள்ளிவாசலுக்குள் வருகை தந்து விடுகிறார்கள். சஹீல் புகாரில 929வது செய்தியாக இடம்பெறுகிறது. எனவே ஜும்மாவுடைய தினத்திலே முன்கூட்டியே நாம் வருகை தர வேண்டும். இமாம் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே நாம் வருகை தந்து விட வேண்டும். அப்படி வருகை தருபவர்களின் பெயர்கள் மட்டும்தான் பதிவேட்டிலே என்ன செய்யப்படுகிறது? பதிவு செய்யப்படுகிறது. அடுத்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தியை பாருங்க. அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய சபை. இப்ப இந்த சபை அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுடைய தூதரை பற்றி, மார்க்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் யதூஃபூன ஃபித் துருக். சில மலக்குமார்கள் இருக்கிறாங்க, அவர்கள் என்ன செய்வார்கள்? பாதையிலே சுற்றித் திரிவார்கள். யல்தமிஸூன அஹ்ல ذிக்ர், எங்கெல்லாம் அல்லாஹுவை பற்றி திக்ர் செய்யப்படுகிறதோ அந்த சபையிலே அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். யذ்குரூன அல்லாஹ், அல்லாஹுவை குறித்து எந்த ஒரு சமுதாயம் நினைவு கூறிக் கொண்டிருக்கிறதோ அவர்கள் சொல்வாங்க தங்களுடைய மலக்குமார்களிடத்துல, வாருங்கள், ஹலும்மு இலா ஹாஜத்திக்கும், வாருங்க அப்படின்னு சொல்லி அழைத்து தங்களுடைய இறக்கைகளை அவர்கள் இல ஸமாஇ துன்யா, வானம் அடிவானம் வரைக்கும் அவர்கள் அப்படியே அந்த இறக்கைகளை கொண்டு அந்த சபையை அவர்கள் மூடிக்கொள்கிறார்கள். அப்ப அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் அறிந்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மலக்குமார்களிடத்தில் கேட்பானாம், மா யகூலு இபாதி, என்னுடைய அடியார்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள், யுஸப்பிஹூனக, இறைவா உன்னை தஸ்பீஹ் செய்கின்றார்கள், யுகப்பிரூனக, உன்னை பெருமைப்படுத்துகிறார்கள், வயஹ்மதூனக, உன்னை புகழ்கின்றார்கள், உன்னை துதி பாடிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹு தஆலா கேட்பானா, ஹல் ரஅவுனி, என்னை அவர்கள் பார்த்தார்களா? அப்ப மலக்குமார்கள் சொல்வார்கள், உன்னை அவர்கள் பார்க்கவில்லை. என்னை அவர்கள் பார்த்திருந்தால்
இன்னும் அதிகமாக தஸ்பீஹ் செய்திருப்பார்கள், இன்னும் அதிகமாக துதிபாடி இருப்பார்கள், இன்னும் அதிகமாக பெருமைப்படுத்தி இருப்பார்கள். அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், ஃபமா யஸ்அலூனி, என்னிடத்துல என்ன கேட்கிறாங்க? மலக்குமார்கள் சொல்றாங்க, உன்னிடத்திலே சொர்க்கத்தை கேட்கிறார்கள். என்ன கேட்கிறாங்க? உன்னிடத்திலே சொர்க்கத்தை கேட்கிறார்கள். வஹல் ரஅவ்ஹா, அந்த சொர்க்கத்தை அவர்கள் பார்த்தார்களா? மலக்குமார்கள் சொல்லுவாங்க, லா வல்லாஹி யா ரப்பி, அல்லாஹ்வே அவர்கள் இந்த சொர்க்கத்தை பார்க்கவில்லை. அந்த சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருந்தால், அந்த சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருந்தால் அந்த சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்று அதிகமாக ஆசை கொண்டிருப்பார்கள், அதிகமாக அந்த சொர்க்கத்தை உன்னிடத்திலே கேட்டிருப்பார்கள். வஅலம ஃபீஹா ரக்பத்தன், அதுபோன்று மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் கேட்கிறான், எதை விட்டும் அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள்? நாமெல்லாம் எதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுறோம்? நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம் இல்லையா? அப்ப மலக்குமார்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ் தஆலா கேட்கிறான், எதை விட்டும் அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள்? நரகத்தை விட்டும் அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள். அந்த நரகத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? இல்லை யா ரப், நரகத்தை அவர்கள் பார்க்கவில்லை. அப்படி அவர்கள் நரகத்தை பார்த்திருந்தால் இன்னும் அதிகமாக அதிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு தேடி இருப்பார்கள், இன்னும் அதிகமாக அதிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு தேடி இருப்பார்கள் என்று மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்கின்றார்கள். அடுத்து அல்லாஹு தாலா இப்படியே அந்த உரையாடல் வருகிறது. அந்த நரகத்தை விட்டு அவர்கள் கடுமையாக விரண்டோடி இருப்பார்கள், அதிகமாக பயப்பட்டிருப்பார்கள். அப்போ மலக்குமார்கள் சொல்றாங்க, அல்லாஹு தாலா சொல்றான், அந்த சபையில, இந்த சபை, இந்த மாதிரியான சபை, சரியா? சில மக்கள் இது போன்ற கல்வி சபைகளை துச்சமாக நினைக்கின்றார்கள், அற்பமாக நினைக்கின்றார்கள். என்ன பேசுறாங்க, பேசினதையே தான் பேச போறாங்க, தெரிஞ்சதையே தான் கேட்க போறோம், அப்படி அங்க என்ன பேச போறாங்க? அங்க போனாலும் நல்ல ஒரு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க, இப்படின்னு நினைச்சு இந்த சபைகளை அலட்சியப்படுத்தக்கூடியவர்கள், இந்த சபைகளை, கல்வி சபைகளை புறக்கணிக்க கூடியவர்கள், இவர்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த சப்தம் யாரையெல்லாம் சென்றடைகின்றதோ அவர்களெல்லாம் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா சொல்றான், மலக்குகளை பார்த்து அவர்களை நான் மன்னித்து விட்டேன். இந்த சபையில, கல்வி சபையில யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லோரையும் நான் மன்னித்து விட்டேன். இதற்கு உங்களை நான் சாட்சியாக ஆக்குகின்றேன். மலக்குமார்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப மலக்குமார்களிடத்துல ஒரு மலக்கு என்ன செய்யறாருன்னா, யா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் உன்னை போற்றுகின்ற அவர்களில் ஒருவன் இல்லை. அந்த கூட்டத்துக்கு ஒரு ஆள் வந்திருக்கிறான். எதுக்காக வந்திருக்கிறான்? மார்க்கத்தை படிக்கிறதுக்காகவோ, அல்லாஹ் ரசூலை பத்தி கேட்கறதுக்காகவோ, அல்லது உன்னை புகழுவதற்காகவோ, உன்னை பெருமைப்படுத்துவதற்காகவோ, உன்னை துதிப்பதற்காகவோ வரவில்லை. அவன் சும்மா ஒரு காரணமா அங்க வந்து உட்கார்ந்துருக்கான். தாவா சென்டர் பக்கமா போயிருக்கிறான், அப்படி சும்மா போய் உட்கார்ந்துக்குவோமே அப்படின்னு ஒருத்தன் உட்கார்ந்துருக்கிறான். உதாரணத்துக்கு அல்லாஹு தஆலா சொல்றான், அந்த சபையில வந்து உட்கார்ந்தானா இல்லையா, அவனும் பாக்கியம் இல்லாதவனாக ஆக மாட்டான், அவனுக்கும் என்னுடைய மன்னிப்பு உண்டு. சுப்ஹானல்லாஹ். அதனால அதாவது கேட்டதையே தான் நம்ம கேட்கிறோம், படிச்சதையே தான் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு இந்த சபைகளை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், புறக்கணிக்காதீர்கள். சில பேர் இந்த ரசிகர் கூட்டம் மாதிரி வெளிநாட்டிலேருந்து யாராவது வந்தாங்க தான் என்ன செய்வாங்க, அவங்கள தாவா சென்டருக்கே பார்க்க முடியும், இல்லைன்னா வரமாட்டாங்க. அப்படி ஒருபோதும் யாராக இருந்தாலும் மார்க்கத்தை பேசக்கூடிய, கால அல்லாஹ், கால ரசூலுல்லாஹ், கால ஸஹாபா, அல்லாஹ் சொன்னான், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், சஹாபாக்கள் சொன்னார்கள், மார்க்கத்தை பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் அந்த கல்வி சபையிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய மன்னிப்பை பெறுவீர்கள், அல்லாஹுடைய அருளை பெறுவீர்கள், மலக்குமார்களின் பிரார்த்தனைக்குரியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னொரு அழகான ஒரு விஷயத்தை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க, மலக்குமார்களோடு தொடர்புடைய இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி. அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அவர்களை இந்த மலக்குமார்கள் நேசிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க,
அந்த அரபி வாசகம் எல்லாம் டைம் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, இந்த மனிதனை நான் நேசிக்கின்றேன், எனவே நீங்களும் நேசியுங்கள். இந்த மனிதனை நான் நேசிக்கின்றேன், எனவே நீங்களும் நேசியுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மனிதனை நேசிப்பதோடு வானத்தில் உள்ள எல்லா மலக்குமார்களையும் அழைத்து அல்லாஹு தஆலா இந்த மனிதனை நேசிக்கின்றான், எனவே நீங்களும் அவனை நேசியுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், அறிவிப்பார்கள். அப்படியே இந்த உலகத்தில் அந்த மனிதனுக்கு ஒரு அங்கீகாரத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். பாருங்க, அல்லாஹுவால் ஒரு மனிதன் நேசிக்கப்பட்டு விட்டால், மலக்குமார்களினால் ஒரு மனிதன் நேசிக்கப்பட்டு விட்டால், உலகத்திலே அவனுக்கு ஒரு அங்கீகாரத்தை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். அடுத்து பாருங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, இந்த மனிதனின் மீது அல்லாஹ் கோபம் கொண்டிருக்கின்றான், எனவே நீங்களும் இந்த மனிதனின் மீது கோபம் கொள்ளுங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் உள்ள எல்லா மலக்குமார்களையும் அழைத்து, அல்லாஹ் இந்த மனிதனின் மீது கோபம் கொண்டிருக்கிறான், எனவே நீங்களும் இந்த மனிதனின் மீது கோபம் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். வானத்தில் உள்ள எல்லா மலக்குமார்களும் அந்த மனிதனின் மீது கோபம் கொள்ளுவார்கள். பூமியில் அவனுக்கு எதிராக கோபம் ஏற்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 5135வது செய்தியாக இடம்பெறுகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக, மலக்குமார்களுடைய நேசத்திற்குரியவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எந்தெந்த வீடுகளுக்கு மலக்குமார்கள் வருகை தர மாட்டார்கள்? எந்தெந்த வீடுகளுக்கு வருகை தர மாட்டார்கள் சொல்லுங்க? சலங்கை ஒலி, அப்புறம் உருவப்படங்கள் இருக்கக்கூடிய வீடு, அப்புறம் நாய். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரத்துன் தமாசீல். நாயும் உருவப்படங்களும் சிலைகளும் உள்ள அந்த வீடுகளில் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். சஹீஹ் புகாரியில 3225வது செய்தியாக இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நான் ஒரு தலையணையை தயாரித்தேன். அதுல உருவப்படங்கள் இருந்தது. அதை சிறிய மெத்தை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நான் வச்சிருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 2 கதவுகளுக்கு இடையிலே வந்து நின்று கொண்டார்கள். அவர்களுடைய முகம் கோபத்தால் மிக கடுமையாக மாறியது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் அப்படி என்ன தவறு செய்து விட்டோம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது என்ன தலையணை, இது என்ன அப்படின்னு கோபமா என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. நான் தயாரித்த தலையணை அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உருவப்படம் உள்ள வீட்டிற்குள்ளால் மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். உருவப்படத்தை செய்தவன் மறுமை நாளில் வேதனை செய்யப்படுவான். அப்போது அல்லாஹு தஆலா நீ படைத்தவற்றிற்கு உயிர் கொடு என்று சொல்லுவான். அப்ப அவனால என்ன செய்ய முடியாது? உயிர் கொடுக்க முடியாது. இது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? கேட்கறாங்க. அதனால நம்முடைய நிறைய வீடுகளில் பார்க்கிறோம், என்ன செய்யறாங்க அப்படின்னா, உருவப்படங்களை, தாத்தாக்கு உருவப்படம், வாப்பாக்கு உருவப்படம், உம்மாக்கு உருவப்படம், பெரிய போட்டோவா என்ன செய்யறாங்க? ஃப்ரேம் பண்ணி வைக்கிறாங்க. சில வீடுகள்ல என்ன செய்யறாங்கன்னா, திருமண போட்டோக்களை ஃப்ரேம் பண்ணி ஷோகேஸ்ல என்ன செய்யறாங்க? வைக்கிறாங்க. ஷோகேஸுக்கு உள்ளதானே இருக்குது அப்படின்னு. அப்ப உருவப்படங்கள் மாட்டப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல மலக்குமார்கள் வரமாட்டாங்க. அது யாருடைய உருவப்படமா இருந்தாலும் சரி, புரியுதா? யாருடைய உருவப்படமா இருந்தாலும் சரி, யாரும் அதுக்கு விதிவிலக்கல்ல. உருவப்படங்கள் உள்ள இடங்களில் மலக்குமார்கள் வருகை தர மாட்டார்கள். அடுத்து ஒரு சம்பவத்தை பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நேரத்திலே வருவதாக என்ன செய்யறாங்க? வாக்களிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகின்றார்கள் என்றால் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்காக என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காத்திருக்கிறாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் ஒரு குச்சி இருக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவது தாமதமான உடனேயே அந்த குச்சியை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு, அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான், அவனுடைய தூதர்களும் மாறு செய்ய மாட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, வீட்டுக்குள்ளால வந்து திரும்பி பார்க்கறாங்க. கட்டிலுக்கு அடியில ஒரு நாய்க்குட்டி ஒன்று இருந்தது. என்னது? நாய்க்குட்டி. இன்னைக்கு நிறைய முஸ்லிம் வீடுகளில் நாய்களை செல்ல பிராணியாக என்ன செய்யறாங்க, வளர்க்கிறாங்க. நாய் வளர்க்கப்படலாம். எதற்காக வளர்க்கப்படலாம்? வேட்டைக்காக வளர்க்கப்படலாம். எதற்காக வளர்க்கப்படலாம்? காவலுக்காக வளர்க்கப்படலாம். ஆனால் செல்ல பிராணியாக என்ன செய்யக்கூடாது, நாயை வளர்க்கக்கூடாது. நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க, செல்ல பிராணியாக நாயை வளர்க்கிறார்கள், முஸ்லிம்கள் வளர்க்கிறார்கள். பாருங்க, நாய் வந்து கட்டிலுக்கு அடியில் இருக்குது. இதை பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எப்படி இந்த நாய் உள்ளே வந்தது, இந்த நாய் எப்படி உள்ளே வந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். உடனே அதை அப்புறப்படுத்துங்கள். உடனே அது அப்புறப்படுத்தப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல, நீங்கள் வருவதாக சொன்னீர்களே, உங்களுடைய வருகைக்காக நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன், ஆனால் நீங்கள் வரவில்லையே என்று கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, இந்த நாய் இருப்பது என்னுடைய வருகைக்கு தடையாக அமைந்து விட்டது. நாயும் உருவப்படமும் உள்ள வீடுகளில் நாங்கள் நுழைய மாட்டோம். சஹீஹ் முஸ்லிம்ல 4272வது செய்தியாக இடம்பெறுகிறது. என் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய வீடுகளிலே வெளிப்படையாக உருவப்படங்களை நீங்கள் வைத்திருந்தால், ஷோகேஸ்ல ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, உங்களுடைய வீடுகளுக்கு ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருகை தர வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அதனால உருவப்படங்கள் அனைத்தையும் நாம் அகற்றிவிட வேண்டும். அதுபோன்று இன்னும் ஒரு வீடுக்கும் மலக்குமார்கள் வரமாட்டாங்க. அது என்ன வீடு அப்படின்னா, சலங்கை ஓசை. சில பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், பெண் குழந்தைகள், சில பேர் ஆம்பளை பிள்ளைகளுக்கு கூட கொலுசு போட்டு விட்டுறாங்க. சில பேருக்கு பொம்பளை பிள்ளை மேல ரொம்ப ஆசையா இருக்கும். பொம்பளை பிள்ளை இல்லைங்கிறதுக்காக ஆம்பளை பிள்ளைக்கு என்ன செய்யறது, கொலுசு கட்டி விடுறது. இதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்போ கொலுசு சப்தம், சலங்கை சப்தம் உள்ள அந்த வீடுகளுக்கும் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வருகை தர மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு சிறுமியினுடைய கழுத்துல ஓசை எழுப்பக்கூடிய ஒரு நகையை பார்க்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை துண்டித்து விடுமாறு என்ன செய்யறாங்க, கட்டளை இடுகிறாங்க. அடுத்து சொல்றாங்க, லா ததுகுலுல் சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி ஜரசுன், மணியோசை உள்ள வீட்டிலே மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். சஹீல், அதாவது அபூதாவுதுல 4231வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மணியோசை, சலங்கை சப்தத்தோடு உள்ள அந்த கொலுசு, சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம கொலுசு வாங்கினா அந்த ஜில் ஜில்லுன்னு நடக்கக்கூடிய அந்த கொலுசு இருக்கதா இல்லையா, இந்த சலங்கை சப்தம் இருக்கக்கூடிய அந்த வீடுகளிலும் மலக்குமார்கள் என்ன செய்ய மாட்டார்கள், வருகை தர மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாயும் மணியோசையும் வைத்தவர்களாக உள்ள பயணிகளுடன் மலக்குமார்கள் வரமாட்டார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 4294வது செய்தியாக இடம்பெறுகிறது. இன்னும் ஒரு செய்தியை பாருங்க, சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெறுகிறது. அதே 4295வது செய்தி, அல் ஜரசு மஸாமிரு ஷயாத்தீன், அல் ஜரசு மஸாமிரு ஷயாத்தீன், ஒலி எழுப்பக்கூடிய அந்த மணி இருக்கிறதே, அது ஷைத்தானின் இசைக்கருவி. சரியா? இப்ப அந்த குளிர்காலத்தில் ஒரு இடத்துல வந்து என்ன நடக்கும், ஒரு சீசன் நடக்கும். ஏன்னா நிர்வாணமாக அரைகுறை ஆடைகளோடு என்ன செய்வார்கள், பெண்கள் ஆடுவார்கள், இசைகள் இசைக்கப்படும். ஏன்னா அதுக்கு ஒரு சீசன் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியுது தானே? சரியா? அந்த சீசன் உள்ள இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. அல் ஜரசு மஸாமிரு ஷயாத்தீன், ஒரு ஒலி எழுப்பக்கூடிய சலங்கை மணி, அதே ஷைத்தானின் இசைக்கருவி என்றால் எவ்வளவு இசைக்கருவிகளை வைத்து இசை கச்சேரிகளை நடத்துகின்றார்கள். யோசிச்சு பாருங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய வீடுகளில்
நம்முடைய நாம் தங்கி இருக்கக்கூடிய அறைகளில் எவ்வளவு பாட்டு கேட்கிறாங்க, எவ்வளவு இசையான சப்தங்கள் வெளியாகின்றது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஊர்ல இருந்து இங்க வெளிநாட்டில் உள்ள சில மக்கள் ஊர்ல என்ன செய்யறது, அந்த அதுக்கு என்ன பாக்ஸ் சொல்லுவாங்க தெரியல, அந்த பயங்கரமான ஒலி எழுப்பக்கூடிய பாக்ஸ், அதை என்ன செய்யறது, கொண்டு போய் அந்த தெரு முழுக்க இவருடைய வீட்டில் பாட்டு ஓடுறது கேட்கணும். அதுல ஒரு கெத்து, அதுல ஒரு பெருமை. என்னப்பா திடீர் இந்த ஊர்ல இந்த தெருவில் ஒரு சவுண்டு கேட்குது, அவர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறாரு, சவுதியிலேருந்து வந்திருக்கிறாரு, படம் காட்டுறது. யோசிச்சு பாருங்க கண்ணியத்திற்குரியவர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஜரசு மஸாமிரு ஷயாத்தீன், ஒலி எழுப்பும் மணி ஷைத்தானின் இசைக்கருவி அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த சீசன்ல எல்லாம் ஷைத்தான்கள் தான். அதனால இது போன்ற சபைகளில் இருந்து நாம் என்ன செய்யணும், விலகி இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப நம்முடைய வீடுகளில் இன்னைக்கு நாம் சொன்ன இந்த மலக்குமார்கள் வருகை தரமாட்டார்கள், இந்தந்த செயல்கள் இருந்தால் மலக்குமார்கள் வருகை தரமாட்டார்கள். உருவப்படங்கள், அதுபோன்று நாய் வளர்ப்பது, சலங்கை ஒலி, இசைப்பது, இது இந்த அனைத்து தவறுகளில் இருந்தும் நம்முடைய வீடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த செயல்கள் இருந்தா எந்த மலக்கு வரமாட்டாங்க, ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் என்ன செய்ய மாட்டார்கள், வருகை தர மாட்டார்கள். அடுத்து கடைசியா ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். அசுத்தத்தை மலக்குமார்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, வெங்காயம் இருக்குதா இல்லையா, வெங்காயம், அதுபோன்று பூண்டு, இதை பச்சையாக சாப்பிடக்கூடாது சொல்றாங்க. எங்களுக்கு தேவை மிகைத்து விடவே அதிலிருந்து நாங்கள் அதிகமாக சாப்பிட்டு வந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், துர்வாடை உள்ள இந்த செடிகளில் இருந்து விளைகின்றவற்றை நீங்கள் சாப்பிட வேண்டாம், பச்சையாக சாப்பிடக்கூடாது. பச்சையாக சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம். ஏனென்றால் இதன் மூலமாக மனிதர்களுக்கு தொல்லை வருகின்றது, மலக்குகளும் தொல்லை அடைகின்றார்கள் அப்படிங்கிறாங்க. வெங்காயம் பூண்டு ஹலாலா ஹராமா? ஹலால். வெங்காயம் பூண்டு ஹலால். ஹலாலான ஒரு உணவை பச்சையாக சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, இன்னைக்கு எத்தனை மனிதர்கள், எவ்வளவு மக்கள் பீடி சிகரெட்டு பக்கத்தில் நின்று தொழ முடியாது, ஒரு கெட்ட வாடை, பீடி சிகரெட் ஸ்மெல்லு. யோசிச்சு பாருங்க. ஹராமானவற்றை என்ன செய்யறாங்க, புகைத்து கொண்டு பக்கத்தில் நின்று தொழுகிறதுக்கு வர்றாங்க. எவ்வளவு பெரிய ஹராம்! ஒன்று, அது உடலுக்கு கேடு, பொருளாதாரம் வீணாக்கப்படுகிறது, மனிதர்களுக்கு தொல்லை தருகின்றது, மலக்குமார்களும் தொல்லை அடைகின்றார்கள். அதனால பச்சை பூண்டு, வெங்காயம் இவற்றை பச்சையாக சாப்பிட்டு விட்டு என்ன செய்யக்கூடாது, வருகை தரக்கூடாது. இதெல்லாம் அசுத்தமாக பார்க்கப்படுகிறது. பச்சையாக சாப்பிடுவது அசுத்தமாக பார்க்கப்படுகிறது. அதுபோன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். இந்த மலக்குமார்கள் வெட்க உணர்வுடையவர்கள். மலக்குமார்கள் யாரு? வெட்க உணர்வுடையவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள் வீட்டிற்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணி, அந்த கீழாடை கொஞ்சம் விலகி இருக்குது. அவங்களுடைய தொடை அல்லது அந்த கணுக்கால் தெரியும்படி இருக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கேட்கிறாங்க, அனுமதி கொடுக்கறாங்க, அப்படியே படுத்த நிலையில இருக்கிறாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அவர்கள் வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கேட்கிறாங்க, அனுமதி கொடுக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணி விலகிய நிலையிலேயே இருக்குது. அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகை தருகின்றார்கள். வருகை தந்த உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து என்ன செஞ்சிடறாங்க, தங்களுடைய ஆடைகளை சரி செய்து கொள்கிறார்கள். சரி செய்து விட்டு இப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்யறாங்க, உள்ளே அனுமதிக்கின்றார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தாங்க, அதே நிலையில் இருந்தீர்கள்,
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள், அதே நிலையில இருந்தீர்கள். ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரும்போது மட்டும் நீங்கள் உங்களுடைய ஆடைகளை சரி செய்து கொண்டீர்களே, ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரை கண்டு மலக்குகள் வெட்கமடைகின்றார்களோ அவர்களை கண்டு நான் வெட்கப்பட வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. மலக்குமார்கள் வெட்க அந்த வெட்க உணர்வுடையவர்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வீடுகள் இன்னைக்கு ஒரு நியூஸை கூட நம்மளால என்ன செய்ய முடியல, சரியா ஒழுங்கா பார்க்க முடியல. ஏன்னா அந்த நியூஸ்ல கூட அரை உரையான ஆடைகள் அணிந்து கொண்டுதான் நியூஸை கூட என்ன செய்யறாங்க, வாசிக்கிறாங்க. இது போன்ற விஷயங்களிலிருந்து எதெல்லாம் தடுக்கப்பட்ட மலக்குமார்கள் வருகை தருவதற்கு நம்முடைய வீடுகளுக்கு வரமாட்டாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அந்த விஷயங்களில் இருந்தெல்லாம் நாம் தூரமாக இருக்க வேண்டும். ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருகை தர வேண்டும் என்று சொன்னால் குறிப்பாக இசை, சலங்கை ஒலி, நாய், உருவப்படம், இந்த விஷயங்கள்ல மிகவும் எச்சரிக்கையாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் சொன்ன இந்த செய்திகளை மலக்குமார்களுடைய இந்த தலைப்பின் கீழ் எந்தெந்த வீடுகளுக்கு மலக்குமார்கள் வருகை தருவார்கள், வருகை தரமாட்டார்கள், எந்தெந்த விஷயங்கள் மலக்குமார்களுடைய விருப்புக்குரிய விஷயங்கள், எந்த இடங்களுக்கு மலக்குமார்கள் விரும்பி வருகை தருவார்கள், இந்த செய்திகளை எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதை கவனத்தில் கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்குரிய தௌஃபீக்கை சொன்ன எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தந்தருவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்து இன்னும் மலக்குமார்களை குறித்த சில செய்திகள் இருக்கின்றது. அதை வரக்கூடிய வாரங்களிலே நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.